நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நகரத்தார் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வருடம்தான் இந்த போட்டியை ஆரம்பித்தார்கள். நம்ம நகரத்தார் குழந்தைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் இது ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு. விளையாட்டு மட்டுமல்ல, அறிவையும் அபிவிருத்தி செய்கிறது. இது வேற டெஃபெக்டாக மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருக்கும். இன்க்ரீஸ் அதிகமாகும். ஆனால் விளையாட்டு மட்டுமில்லை, அறிவச்சு உதவக்கூடிய ஒரு கேம். இது நகரத்தார் குழந்தைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் ஆரம்பிப்பது ரொம்ப நல்ல விஷயம். நான் அதிகமாக ஜெயிச்சல் பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ராக்டிஸ் கேம். எல்லாரும் விளையாண்டு பரிசு வாங்க பார்த்தீங்கன்னா நல்ல அறிவை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புகள் நன்றி வாய்ப்பு பெற்று நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நகரத்தார் செஸ் சாம்பியன்ஷிப்புக்கு 2வது வருடமாக இந்த வருடம் நடக்கிறது. இன்றைய காலை சிங்கரமன்
இதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். இங்கே குழந்தைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. 280க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இன்று பங்கு பெறுகிறார்கள். அவருடைய ஆர்வமும் அவருடைய ஆற்றலும் நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் 10 நிமிடங்களில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆற்றல் நமக்கு வியப்பாக இருக்கிறது. மேலும் மேலும் இந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் இந்த சங்கம் செயல்படுகிறது. வருடா வருடம் மேன்மேலும் சிறப்பாக நடக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நகரத்தார் செஸ் சாம்பியன்ஷிப் 2ஆம் ஆண்டு விழா ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 360 குழந்தைகள் ரிஜிஸ்டர் பண்ணி 290 குழந்தைகள் கலந்து கொண்டுள்ளார்கள். பெரியவர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த நகரத்தார் சதுரங்க போட்டியானது 2வது ஆண்டு இப்போ துவங்கி இருக்கிறது. 1ஆம் ஆண்டு ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் நடத்தினார்கள். 2வது ஆண்டு இதை வருடா வருடம் நடத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசையில் திரு EMC பழனியப்பண்ணன், கொத்தமங்கலம் தியாகண்ணன், நமது VKV சுப்பண்ணன், கல்யாண சுந்தரண்ணன், அரிமளம் பழனியப்பண்ணன், கூலாங்குறிச்சி சீனு, வணக்கம் சுப்பிரமணியம், இந்த 7 பேரும் சேர்ந்து இதை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆவலோடு நடத்த ஆரம்பித்திருக்கிறோம். எல்லோருடைய ஒத்துழைப்பின் பேரில் மென்மேலும் இதை நன்றாக நடத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம். இந்த முறை மிகவும் ஆவலுடன் கலந்திருக்கிறார்கள். புதிதாக நிறைய குழந்தைகள் சேர்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி எக்ஸாம் இருந்ததுனால் கொஞ்சம் மாத்தி வச்சோம். அந்த மாத்தி வச்சதுனால கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சது. இருந்தாலும் இது அடுத்த ஆண்டில் சரி செய்து விடுவோம். நன்றி, வணக்கம். ஹலோ, இன்னைக்கு நாங்க செஸ் டோர்னமெண்ட் விளையாட வந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ஆக்சுவலி நகர்த்தார் செஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு கேம் தான். இதுல அண்டர் 11, அண்டர் 19 அண்ட் above 19 எல்லா கேட்டகரிஸுமே இருக்கு. அண்ட் தென் ஒயிட் பிளாக் அவங்களுக்கு கேட்டகரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விளையாடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஆக்சுவலி இந்த டோர்னமெண்ட்ல நான் கலந்துக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னோட சன் ரேட்டட் பிளேயர். பிகினிங் லெவல்ல அவருக்கு நான் கோச் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அவர் கிராண்ட் மாஸ்டரா வச்சு பெரிய லெவல்ல வந்துட்டார். இப்ப அவர் HR இருக்காரு கோல் இந்தியால. சோ என்னோட கிராண்ட் டாட்டரும் ஆடுறா. எனக்கு இந்த டோர்னமெண்ட் இந்த இயர் இதுவரையும் நான் அட்டன் பண்ணதில்லை. பேங்க் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன். பட் நடுவுல ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. குழந்தைகளை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால முடியல. சோ இப்போ இந்த இயர் ஆடணும்னு ரொம்ப ஆசை இந்த டோர்னமெண்ட்ல. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் இங்க. ஆக்சுவலி பேங்க் டோர்னமெண்ட்ஸ்லாம் 3 or 4 நான் ஆடி இருக்கேன். நான் மயிலாப்பூர் செஸ் அகாடமி வச்சிருக்கேன். இன்னொரு அரௌண்ட் 20 சில்ட்ரனுக்கு கோச் பண்றேன். பிகினர்ஸ் லெவல் கோச் பண்றேன். இன்டர்மீடியட்டுக்கு ஹேம்நாத்னு ஒரு சார் வரார். அவர் எடுக்கிறார் இன்டர்மீடியட்டுக்கு. 20 சில்ட்ரன் வந்துட்டு இருக்காங்க. ஈவன் செட்டிநாடு வித்யாசிரம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வராங்க. ஆக்சுவலி என்னோட ஃபேமிலியே செஸ் ஆடுவாங்க. இவர் என்னோட சன், நான் சொன்னேன்ல ரேட்டட் பிளேயர்னு, சுவாமிநாதன் பேரு. ஆக்சுவலி இவர் என்னோட கிராண்ட் டாட்டர். இவர் தேஜஸ்வினி அங்க மகாராஷ்டிரால படிக்கிறா. இவரும் சந்திரபூர் டோர்னமெண்ட் எல்லாம் வின் பண்ணிருக்கா. சோ நாங்க 3 பேருமே எங்க ஃபேமிலில இருந்து கலந்துட்டு இருக்கோம். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சார். இப்ப நாங்க இங்க செஸ் விளையாடுறது ஒரு மைண்டுக்கு நல்ல எக்ஸசைஸா இருக்கு. அதோட நாங்க இப்ப தோக்கும் போது அதுல என்ன மிஸ்டேக் பண்ணோம் அதை எடுத்து எங்களால லேர்ன் பண்ணிக்க முடியுது. அதனால நாங்க புதுசா கத்துக்கிறோம். இப்ப நாங்க இது எனக்கு இது செகண்ட் டைம் நான் இது விளையாடுறேன். அப்ப நான் போன தடவை விளையாடும் போது ஒரு எக்ஸசைஸா கொஞ்சம் லாஸ் ஆகும் போது கொஞ்சம் சேடா இருந்தாலும் மற்ற வின் ஆகும் போது ஹாப்பியா ஒரு நல்ல எக்ஸசைஸா இருந்துச்சு. நாங்க நகரத்தாரோட இதுல இப்போ செஸ் காம்படிஷன்ஸ் இது பண்ணிருக்காங்க.
இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரோம். பட் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா ப்ளே பண்றாங்க. நம்ம ஆளுங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி வரணும். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹாய், என் பேர் ஆதித்யா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் டோர்னமெண்ட் 4வது வந்திருக்கேன். இங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு ஹாப்பியா இருக்கு. இது வந்து நம்ம நகரத்தார் சாம்பியன்ஷிப்பு செகண்ட் இயர் நடக்குது. நான் லாஸ்ட் இயரும் வந்தேன். நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நீட்டாக. இந்த தடவை லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணது இந்த டைம் வந்து இன்னும் டேக் எல்லாம் போட்டு நல்லா நம்ம நகரத்தார் பிள்ளைங்களை வந்து நல்லா இது பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்கு. இதே மாதிரி இன்னும் பண்ணணும். இந்த இது வந்து அந்தந்த ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்க ஏரியாலையும் ஆரம்பிச்சு இவங்க பண்ணாங்கன்னா நம்ம ஆளுங்களும் செஸ்ல பெரிய நிலைமைக்கு ரீச் ஆகலாம். நான் இந்த வருஷம் முதல்ல வந்துட்டு இருக்கேன். இங்க நகரத்தார் செஸ் நடத்துற ரொம்ப ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு. இன்றைக்கு இளைஞர்கள் வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துற மாதிரி விளையாட்டு போட்டி இது. இன்னைக்கு வந்து கிரிக்கெட் ஃபுட்பாலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து செஸ்ஸுக்கு கொடுக்கறது இல்ல. இவங்க வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியா ஒரு முன்னேற்ற பாதையில போறதுக்கு ஒரு ஆதரவா இருக்கு. சந்தோஷமா இருக்கு.
கேட்கணும்னா கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி வேணாலும் கேள்வி. எஸ், இந்த ஒரு வாய்ப்பு யாரும் இது பண்ணாங்க. எஸ், என்னங்க சார் பேசலாம், பேசலாம். எதை பத்தி பேச போறீங்கன்னு கேட்கறாங்க. கருத கிட்டா பத்தி சொல்றேன். ஸ்போர்ட்ஸ், அகாடமிக்ஸ், பப்ளிக் சர்வீஸ், இது மூணுத்தையும் நான் எப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்னு தான் பேசுறேன். How am I connecting these three? இந்த நகர்த்தார் செஸ் அகாடமியுடைய இன்னொரு மிகப்பெரிய துடிப்பான வீரர், எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய கீழக்குமுடி வி.கே. சுப்பண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைய திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தின் தலைவரும் எங்களுடன் நகரத்தார் செஸ் அகாடமியில் ஒருவராக இருந்து எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் கல்யாண சுந்தரம் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவ்வளவு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் ஒரு அர்ஜுனன் மாதிரி தேரோற்ற ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? கொத்தமங்கலம் தியாகராஜன், பழனியப்பன் என்ற தியாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விழா வழக்கம் போல நகரத்தாருடைய மரபுப்படி இறை வணக்கத்துடன் தொடங்கும். எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் அவர்கள் இப்போது வரவேற்புரை ஆற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தலைமை விருந்தினராக வந்திருக்கும் சுங்கத்துறை ஜிஎஸ்டி துறை ஆணையர் ஆர் நடராஜன் செட்டியார், டாக்டர் ஆர் நடராஜன் செட்டியார் ஐஆர்எஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எஸ்வி அறக்கட்டளையின் தலைவர் எஸ்பி சிங்காரம் செட்டியார் அவர்களே, நகரத்தார் சாம்பியன்ஷிப் நடத்தும் அரங்காவலர்களே, இந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் ஆர்பிட்டர்கள், ஸ்பான்சர்கள், முதல் ஸ்பான்சர்கள் அனைவருக்கும் நன்றி கூற வேண்டும். உங்க அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த அருமையான ஆடிட்டோரியத்தையும் இந்த கிளாஸ் ரூம்ஸையும் இப்ப இன்னைக்கு காலையில இருந்து நடந்துகிட்டு இருக்க போட்டிகள் எல்லாமே பிரமாதமாக நடந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த கிளாஸ் ரூம்ஸும் இந்த ஆடிட்டோரியமும் நமக்கு பொருள் செலவில்லாமல் தந்ததுதான். அதற்கு அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும். இப்படி இருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் போட்டியை நடத்த துணை நின்ற ஆர்பிட்டர் அவர்களுக்கும் நமது வரவேற்பையும் நன்றியும் உருவாக்குகிறோம். கடைசியா நான் வரவேற்க வந்து ஒரே ஒருத்தர் தான் வரவேற்கணும். அது இங்க கூடியிருக்கும் நம்முடைய போட்டிக்கு வந்திருக்கும் சிறியோர்கள், பெரியோர்கள், உங்கள் அனைவரையும் அமரச் செய்து மீண்டும் அனைவரும் உங்களுக்கு கரகோஷம் தர வேண்டும். சிறப்பு விருந்தினர் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க போய் சீஃப் கெஸ்டா உங்க பள்ளிகளையும் உங்க இன்ஸ்டிடியூஷன் நீங்க சீஃப் கெஸ்டா நடத்தணும். அதுதான் எங்களுக்கும் பெருமை. இந்த சாம்பியன்ஷிப்பை தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு எங்களுக்கும் ஊக்கம் தருவதற்கு அதுதான் முக்கியமானதா இருக்கும். மேலும் மேலும் இந்த சாம்பியன்ஷிப் வளர்ந்து பல இளம் கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கும் என்று நம்பிக்கையுடன் இங்கே நாங்கள் தொடர்கிறோம். மிக்க நன்றி. மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளெல்லாம் மகிழ்வித்த அண்ணன் டாக்டர் ஆர் நடராஜன் செட்டியார் ஐஆர்எஸ் கரியாபட்டி, சர்வதேச தடகள வீரர், சுங்க மற்றும் ஜிஎஸ்டியினுடைய டெப்டி கமிஷனர், உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்வோடு வரவேற்கிறேன். பெரும் முனிவர்களையும் பல முதல் அமைச்சர்களையும் ஈர்த்த என் தாய் தமிழை வணங்கி என்னை ஈன்றெடுத்த பெற்றோரையும் என் குலதெய்வமான ஸ்ரீ பால்வளத்த ஐயனார் பள்ளத்தூர் சுவாமி அவர்களை வணங்கி என் உரையை துவக்குகிறேன். அபிஷியலா
நான் கமிஷனர் ஆறதுக்கு முன்னாடி எனக்கு கமிஷனர் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க ஏஎம்சி அவர்கள். ஸோ நான் டெபுட்டி கமிஷனர் தான். ஸோ மேலில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள், ஆண்டோர்கள், ஃபேண்டாஸ்டிக், தி ஆர்கனைசிங் கமிட்டி, பிகாஸ் யூ ஹவ் பீன் தி பேக்போன் ஆஃப் த ஹோல் competition. Not one day, it is, I know how it is difficult to organize such a competition. Honorable arbitrators, the officials, the judges, fantastic it is. Esteemed guests, beloved parents, நிறைய பேர் தெரியும். முக்கியமா நம்ம காசி நகரத்தார் லேனா காசி அவர்கள் அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க. எல்லாரும் 3 பேரும் ரொம்ப அற்புதமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க காசியில. அவங்க துறையில மிக சிறப்பா பணியாற்றி இருக்கிறதுக்கு பாராட்டுகள். அதுக்குரிய என்னுடைய கரம் தாழ்த்தி, மனம் தாழ்த்தி வணங்கி வாழ்த்துகிறேன். ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப முக்கியமா இதுல உள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ், தி யங்ஸ்டர்ஸ், தி ஃபியூச்சர் சாம்பியன்ஸ். இந்த மேடையில ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து உட்கார்ந்துருக்காரு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னுதான் என்னுடைய விருப்பம். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க கிராண்ட் மாஸ்டர் ஆகணும், ஆக வைக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பெற்றோர்கள் செய்யணும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள், வசதிகள் ஆர்கனைசர் செஞ்சு கொடுப்பாங்க. எப்போதும் போற கிளம்புற மாதிரி இன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது இந்த மாதிரி நகரத்தாருடைய செஸ் காம்படிஷன் நடத்துறாங்க. அங்க போய் நான் என்ன பேசணும் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன், எங்க அப்பா கிட்ட கேட்டேன், என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், என் பொண்ணு கிட்ட கேட்டேன், என் மாப்பிள்ளை கிட்ட கேட்டேன், என் பையன் கிட்ட கேட்டேன். நிறைய தகவல் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நான் நினைக்கிறதெல்லாம் அவங்க சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. நான் அதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது என்னுடைய அப்பீல், ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிக்வெஸ்ட் கூட சொல்லலாம், ஒரு வேண்டுகோள்னு சொல்லலாம். இது கட்டாயமா நீங்க பண்ணீங்கன்னா நம்மளோட சமுதாயத்துக்கு மிகச்சிறப்பா இருக்கும். நம்ம நகரத்தார் சமூகத்துல எல்லா திறமையும் இருக்கு. You name the field, we are there 100%. அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. நம்ம இப்ப இன்னைக்கு வந்து வேர்ல்டு பாப்புலேஷன்ல 1 lakh people தான் இருக்கும். நகரத்தார்ஸ் 1 lakh தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கு, எல்லா துறையிலும் சிறந்து விளங்குறாங்க. பட் அதுக்கு உண்டான வாய்ப்புகள், வசதிகள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த சதுரங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா அந்த சதுரங்கம் நமக்கு கத்துக் கொடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. 5 வார்த்தை. பேஷன்ஸ், ரொம்ப பொறுமையா இருக்க கத்துக் கொடுக்குது சதுரங்கம். 1. 2வது ப்ராப்ளம் சால்விங். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு காண்பதற்கு இந்த சதுரங்க விளையாட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் எல்லா கேம் விளையாடுவேன். ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், பட் ஐ நோ டு பிளே ஆல் கேம்ஸ். ஸோ இந்த செஸ் மூலமா நான் செஸ் ஒரு 5 நிமிஷம் விளையாண்டேன்னா வேற எதுக்கும் ஒரு ப்ராப்ளத்துக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். 100% ஆன்சர் கிடைக்கும். நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, தோக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். அது இந்த செஸ் கற்றுக் கொடுக்கும். ப்ராப்ளம் சால்விங், கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு இக்கட்டான நிலையில ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நீங்க உங்களை யோசிக்க சொல்லணும். பொறுமையா தீவிரமா ஆராய்ந்து அதை கெஸ் பண்ணி அதோட விளைவுகளை யோசிச்சு அந்த முடிவுக்கு உண்டான பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். அது செஸ் கற்றுக் கொடுக்குது. அதுதான் அனாலிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். இந்த டிசிஷன் மேக்கிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கறத ஃபர்ஸ்ட் வேண்டுகோள், முதல் வேண்டுகோள். இது செஸ்ஸுக்கு மட்டும் நடத்தாதீங்க, நீங்க தடகளத்துக்கும் சேர்ந்து நடத்துங்க, மற்ற விளையாட்டு போட்டியும் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் எங்க வீட்டுல இருந்து வந்துச்சு. இது நானும் யோசனை பண்ணது. 2வது வேண்டுகோள், இது எங்க அம்மா அப்பா சொன்னது, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது தமிழ்நாட்டுல இருந்து வேற வேற ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க.
இதெல்லாம் டிராவல் பண்ணி இங்க ஸ்டே அகாமடேஷன் சாப்பாடு நிறைய விஷயங்கள் இங்க நீங்க மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, ஃபேண்டாஸ்டிக் விஷயம். ஏன்னா ஒரு ஆர்கனைசிங் கமிட்டினால எவ்வளவு கஷ்டமான விஷயம் ஒரு காம்படிஷன் நடத்துறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் நிறைய ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த கமிட்டிஸ் அட் வேரியஸ் இன்டர்நேஷனல் லெவல்ஸ். ஸோ என்ன சஜஷன் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிற மாதிரி இல்ல அவங்களோட டிராவல் எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்றதுக்கு அப்படின்னு டிஸ்கஷன் வந்துச்சு. இது எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படிங்கறது நம்ம பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா வேற வேற ஊர்ல இருந்து வந்து இங்க இருக்கிறப்ப நிறைய ப்ராப்ளம் அப்டக்கிள்ஸ் இருக்கு. அப்ப என் பையன் ஒரு சஜஷன் சொல்றான், சூப்பர் சூப்பர் ஐடியா. இந்த பூமருக்கும் ஜென்சிக்கும் அதான் வித்தியாசம். இந்த ஜென்சி என்ன சொன்னா, டாடி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல நகரத்தார் சங்கம் இருக்குல்ல, அவங்க காம்படிஷன் நடத்தி ஃபைனல்ஸ் மட்டும் இங்க நடத்தினா என்ன? சூப்பர் ஐடியா, ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. சோ எல்லாரும் இங்க கொண்டு வரது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்ப 300 பேர் இங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா, போன வருஷமும் இதே 300 பேர் வந்தாங்கன்னு எனக்கு தகவல் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். சோ ரெண்டு situation you can sort out easily. We have to see the feasibility and the opportunities. நான்காவது வேண்டுகோள், இதுல வீட் பண்றவங்களை அடுத்த கட்டமாக நம்ம எங்க எடுத்து செல்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இத கிராண்ட் மாஸ்டர் ஆக்குறதுக்கு இல்ல இந்த திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்ன கொண்டு போறீங்க? இதுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண போறோம்? எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் பண்ண போறோம், எங்கெங்கெல்லாம் காம்படிஷன் நடத்த போறோம், எப்படி எப்படிலாம் அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறதுக்கு யூ ஷுட் ஹேவ் அ கமிட்டி. ஃபேண்டாஸ்டிக். See, அவங்களோட ஆத்ம திருப்திக்காக இந்த ஆர்கனைசிங் கமிட்டி இந்த மாதிரி ஒரு செஸ் காம்படிஷன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம பசங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கு. என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், மரியாதை மட்டும் இல்ல, வாழ்த்துக்கள். இன்னும் மேல் மேல நீங்க இன்னும் நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு ஆசை. சந்தோஷமான விஷயம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படி, அவங்களுக்கு என்ன தூண்டுகோல், அவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன், அவங்களுக்கு என்ன சேர்ஃபுல்னஸ், இது என்ன அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, நீங்க ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகள் அவங்க ஸ்கூல்ல ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல வின் பண்ணும்போது, இன்னைக்கு ஒரு கிராண்ட் மாஸ்டர் கூப்பிட்டு இங்க நம்ம இன்னைக்கு சேர்ல உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம சமுதாயத்துல ஒரு கிராண்ட் மாஸ்டர், சேதுராமன் ஒரு கிராண்ட் மாஸ்டர், ஃபேண்டாஸ்டிக். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிளானிங். சோ இது எல்லா விஷயத்துக்கும் இதெல்லாம் போக உடல் ஆரோக்கியத்துக்கு ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் கண்ணாடி போட்டிருக்காங்க, கண்ணாடி போடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு 9 விதமான மாடியூல் இருக்கு, அந்த மாடியூலை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாருக்கும் 30 வயசு 35 வயசுல முட்டி வலி வருது, பேக் பெயின் வருது, என்ன பண்ணுது? இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன, இது நான் சொல்லிக் கொடுக்குறேன். எஸ், arrange a program, arrange a setup, arrange a stage so that very simple exercises you will do wonders. ஏன்னா உங்க முட்டி வலி இல்லாம, முதுகு வலி இல்லாம, பேக் பெயின் இல்லாம, இடுப்பு வலி இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் அசாத்தியமா உயரும், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். 10 பேர் வந்தாலும் அடிக்கலாம்னு தோணும், அவ்வளவு கான்பிடன்ஸ் வரும் 100%. ஆனா முட்டி வலி வந்துச்சு, இல்ல பேக் பெயின் வந்துருச்சு, இல்ல ஷோல்டர் வலி, கழுத்து வலி வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வைராக்கியம் மட்டும் இல்ல, டிட்டர்மினேஷன், தன்னம்பிக்கை மட்டும் இல்ல, எல்லாமே உருக்குலைந்து போயிடும், கம்ப்ளீட்டா போயிடும். சோ அதுதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே, the biggest asset you can aim is to get is not buying gold or land or building houses. Health is the biggest asset. Wonderful it is. So learn it, because chess teaches you to respect others, respect your colleague, respect your opponents. ஏன்னா பேரண்ட்ஸ் முக்கியமா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த காலத்துல மரியாதை சொல்லிக் கொடுக்கணும், courtesy, இன்னொன்னு கிரேட்ஃபுல்னஸ், நன்றியோட இருக்கணும். அதை சொல்லிக் கொடுங்க பெற்றோர்கள் அனைவருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயம். சந்தோஷமா இருக்கு, நான் இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட நான் இருக்கிறேன். I live with my parents. They don't live with me.
ஐ லிவ் வித் மை பேரண்ட்ஸ். சோ இதை உங்க பசங்கிட்ட சொல்லிக் கொடுங்க. விடாமுயற்சின்னு சொல்லுங்க. கஷ்டப்படுறதுக்கு கத்துக் கொடுங்க. கடுமையா உழைக்கிறதுக்கு கத்துக் கொடுங்க. எஸ், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சேர்ந்துடும். +2 வரைக்கும் என் பொண்ணுக்கு பையனுக்கு நான் மொபைல் வாங்கி கொடுக்கல. யாரும் நம்ப முடியுமா? +2 படிச்சு முடிக்கிற வரைக்கும் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் மொபைல் வாங்கி கொடுக்கல. They accepted everything. +2 எக்ஸாம் லாஸ்ட் டே, எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு நைட் போய் அவங்களுக்கு பிடிச்ச மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. இதுதான். That is the commitment, that is involvement. Yes. They should know, they should earn the value of it. அவங்க அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க அப்பதான் அவங்க ரசிக்க முடியும், அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. லைஃப்ல அதுதான் சந்தோஷம். 1995 டிசம்பர் சென்னையில தெற்காசிய விளையாட்டு போட்டி நடக்குது. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். I was the current champion, national record holder and current defending champion of South Asia, 100 meters, 200 meters. I was running. 150 கிலோ தூக்கும் போது என் கை சுண்டு விரல், வலது கை சுண்டு விரல் ஒழிஞ்சிருச்சு. இந்த விரல் தொங்குது அப்படியே. இங்க இழுத்து வச்சு கட்டி மாவு கட்டு கட்டிட்டாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் மாவு கட்டு கட்டிட்டாங்க. சோ விரல் அசைக்க முடியாது, வலது கை. My coach was there, Dr. வைத்தியநாதன் என் மேல ஏறி உட்காந்து அவர் வெயிட் தூக்குவார். அந்த வெயிட் பவர் உள்ள இறங்கணும் அப்படிங்கிறார். ஃபேண்டாஸ்டிக். அதுக்கு மேல என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க செல்லப்பாண்டி, அவன் மஸ்கட்ல இருக்கான். எனக்கு காலேஜ்ல 1 year ஜூனியர் செல்லப்பாண்டி. ஷூ லேஸ் கட்டுறதுல இருந்து, ஜட்டி மாட்டுறதுல இருந்து, பனியன் மாட்டுறதுல இருந்து எல்லாமே அவன் தான் கம்ப்ளீட்டா. ஏன்னா எனக்கு அடிப்பட்டது வலது கை. இங்க இருந்து இது வரைக்கும் மாவு கட்டு போட்டாங்க, அசைக்க முடியாது. எனக்கு ஷூ லேஸ் ஒழுங்கா கட்டல அப்படின்னா எனக்கு கிரிப் கிடைக்காது, ஓட முடியாது இல்லையா? அவனை கொட்டுவேன். அந்த கொட்டையும் வாங்கிட்டான் அவன், என் ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமையணும். ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டெல் யுவர் சில்ட்ரன், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு லைஃப்ல வரணும். ரொம்ப முக்கியமான விஷயம். உன் ஃப்ரெண்ட் யாரும் பக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்னா அவன் நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. உன் ஃப்ரெண்டு உனக்கு நல்லதுதான் செய்யணும். நீ உன் ஃப்ரெண்டுக்கு நல்லதுதான் செய்யணும். Teach them what is a good friend, who is a good friend. Guide them to have good friends. Teachers school guide பண்ணுவாங்க, but parents have to have more responsibility in following the children and making them good friends. So Chellapandi was there with me. Fantastic. இதெல்லாம் எங்க வழியெல்லாம் எப்ப, அந்த வேதனை எல்லாம் எப்ப நம்ம மறந்து, இந்த பிராக்சரான கையோட இந்தியாக்காக கோல்டு மெடல் வின் பண்ணி இந்தியா பிளாக் எடுத்து இதே நேரு ஸ்டேடியத்துல சுத்தி வந்தோம். 80,000 பேர் ஸ்டேடியத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் 95 டிசம்பர். ஃபேண்டாஸ்டிக். சோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அப்பா அம்மா மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, கோச்சஸ் மட்டும் இல்ல, டீச்சர்ஸ் மட்டும் இல்ல, the whole public has இந்தியாவோட மெடலுக்காக. Please understand. So chess is a very important game and Tamil Nadu chess is becoming more vibrant and popular. And இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இங்க நடக்கிறதுல, நான் இந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ல உங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கிறதுல இது என்னோட பாக்கியமா கருதுறேன். பெரிய பாக்கியம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, என்னோட டிஎஸ்சி நம்ம அறிமுகம் முத்துக்குமார் தான் என்கிட்ட பேசினாரு. அவர் பேசினோன்னு இவங்க வந்து தியாகராஜன் சாரும் அண்ணனும் வந்து பார்ப்பாங்க, நட்ராஜன் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்க வரணும் அப்படின்னா. எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணி நான் கண்டிப்பா நான் இங்க வரேன் அப்படின்னு சொன்னேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய அகாடமியோடைய தாரக மந்திரம், சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிலாசபி இருக்கணும் லைஃப்ல, ரொம்ப முக்கியமானது. 4 வார்த்தை, பிளே வெல். இது எல்லா வயசுக்கும் பொருந்தும். பிளே வெல். எல்லாரும் விளையாடணும், ஒரு 1/2 மணி நேரம் விளையாடணும். உங்களுக்கு பிடிச்ச கேம் விளையாடுங்க. அவுட்டோர் கேம், கம்ப்யூட்டர்ல இல்லை, அவுட்டோர் கேம் விளையாடணும். விவேகானந்தருடைய வார்த்தை ஞாபகம் இருக்கு. கோயில போய் உட்கார்றத விட, மாஸ்க்ல போய் உட்கார்றத விட, சர்ச்சில் போய் உட்கார்றத விட, ஒருத்தருடைய கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3/4 மணி நேரம் ஃபுட்பால் விளையாண்டான்னா தெரிஞ்சிடும். அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். So play outside,
play well, then eat well. Eat well நிறைய சாப்பிடணும் அவசியம் இல்லை, கொஞ்சமா சாப்பிட்டாலும் குவாலிட்டி ஃபுட், ரிச் ஃபுட், உங்களுக்கு உடம்புக்கு தேவையான டயட் சாப்பிடணும், ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான டயட் சாப்பிடணும். பிளே வெல், ஈட் வெல், ஸ்லீப் வெல், தூங்கணும். நீங்க 8 மணி நேரம் பசங்க தூங்கலன்னா அது 10 மணிக்கு முன்னாடி தூங்கணும். நீங்க 10 மணிக்கு மேல முடிச்சிருந்தீங்கன்னா பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட லிவர் கிட்னி பாதிக்கும். காலையில 4 மணிக்கு எழுந்திரீங்க, ஃபேண்டாஸ்டிக், லவ்லி இட் இஸ். 10 மணிக்கு முன்னாடி தூங்கினாதான் குட் பாய் குட் கேர்ள், இல்லாட்டி வேஸ்ட். அப்பனா பேரண்ட்ஸ் மிஸ்டேக் பண்றீங்க. So play well, eat well, sleep well, கடைசியா தான் நான் சொல்லுவேன் ஸ்டடி வெல். ஏன்னா இது 3 இருந்தாதான் நீங்க 10 மணி நேரம் படிக்க வேண்டாம், 1 மணி நேரம் படிச்சா போதும். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் சார் எப்படி சார் விளையாடுறது? கண்டிப்பா விளையாடணும். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாரும் கண்டிப்பா விளையாடணும். இட் இஸ் a stress buster. மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த உலகத்திலேயே விளையாட்டு தான். உடல் ஆரோக்கியம், உடற்பயிற்சி தான். அதுக்கு ஈடு இணையற்றது எதுவுமே கிடையாது, 100% கிடையாது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அரை மணி நேரம் விளையாடுறதுக்கும் 2 மணி நேரம் விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அரை மணி நேரம் விளையாண்டீங்கன்னா உங்களுடைய மூளையை ஸ்டிமுலேட் பண்ணும். Your adrenaline is pumped in, activated, memory will be very very sharp. Fantastic. இது எல்லாருக்கும் மனசுல இருக்கணும். மனதில் உறுதி வேண்டும். இத பசங்களுக்கு கத்துக் கொடுங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். நீங்க பேசுற ஒவ்வொரு சொல்லும் இனிமையா இருக்கணும், இனிமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்களுக்கு சந்தோஷம், நீங்க சந்தோஷமா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவது நல்லது வேண்டும். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயமாவே இருக்கணும். It will aggravate your positivity. ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்கான்ஷியஸ் ஆழ் மனதில் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். நடக்க வைப்பீங்க. சுண்டி இழுக்கணும். முருகனை கூப்பிட்டா இங்க வந்து பக்கத்துல நிக்கணும். நீங்க போய் முருகனை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நடந்துகிட்ட விரதம், நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அதை பொறுத்து முருகன் உங்களை தேடி விடுவார். 100%. இது நான் பார்த்தது உண்மை. நான் கூப்பிட்டா முருகன் பக்கத்துல வந்து நிற்பார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவது நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். பியூட்டிஃபுல் லைன்ஸ். நீங்க நினைச்சதெல்லாம் உங்க கிட்ட வந்து சேரும், ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். It's a chain. It's a revolving. It comes, what goes around will come back to you again. Please understand that. So once again, இங்கு வந்து கலந்துகிட்ட அனைத்து விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நான் திருப்பி சொல்றேன், நீங்க ஜெயிக்கிறது முக்கியம் தான், ஆனா ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, நீங்க உங்களை ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். The journey you take and then you win for yourself, win for your parents, win for your state, win for your country. நாட்டுக்காக என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். I thank once again the organizers for this wonderful opportunity, privilege. எனக்கு இன்னும் யார் என்னை நினைச்சுக்கிட்டாலும் சொல்லுவேன், நடராஜன் இப்பதான் அவங்களை பத்தி நினைச்சோம் 100 வருஷம் நீங்க இருக்கணும் அப்படின்னு. இல்ல நான் 200 வருஷம் வாழணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு, நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு, நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்யூ so much once again for all the patient listening and for the support and encouragement you give me. That gives me the energy. That is my energy. Thank you so much once again. அமைப்பா பட்டாத பாரதி மிக அருமையான ஒரு பாசிட்டிவ் வைபை உங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்து, நீங்களும் எல்லாரும் சாதிக்க வேணுங்கிற ஒரு நல்ல உணர்வை கொடுத்து சென்ற நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு இப்போது சிறப்பு செய்வார் திரு ENC பிரவீணன் அவர்கள். ஒரு நினைவு பரிசு உங்களுடைய கரவணியுடன். கல்விக்கு வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளவு செய்யறாங்க. அவங்களை கரவணியோடு ஒரு வாழ்த்துறை அழைக்கிறேன். இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் எனது உளமார்ந்த மாலை வணக்கங்கள்.
இன்று காலை முதல் இங்கு நடந்து கொண்டிருப்பது செஸ் போட்டி இல்லை, செஸ் திருவிழா என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு போட்டியாளர்கள் அவர்களை ஊக்குவித்து கொண்டிருக்கும் நண்பர்களும் எங்கள் குழந்தைகளும் நண்பர்களும் சிறப்பாக விளையாண்டு பரிசு பெறுவதை காணியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வழக்கங்கள். இந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க யார் எவ்வளோ பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ஸ் கடைசியில் பேச வைக்கிறது. நீங்க முதல்ல பேசுறதுக்கு ஸ்டார்ட் பரிசா பேசணும். ஏன்னா மிச்சம் கூட்டத்தில் ஸ்டார்ட் பேசுன்னு சொல்லி எல்லாம் பதிலாக யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த செஸ் விளையாட்டு குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தது. ஆனால் ஓரளவுக்கு தான் வெற்றி பெற்றிருக்கிறேன் சார். இதுதான் நான் சொன்னது கூட வெற்றி பெற முக்கியமில்லை, அது புரிந்து கொண்டு விளையாடி அறிவுக்கு வளர்த்துக்கொள்வது முக்கியம்தான். நான் செஸ்ஸை பரிசுகள் வாங்காவிட்டாலும் இதை விளையாண்டால் அறிவுக்கூறுகள் பெற்று பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல வேலையில் அமர்ந்து பிறகு தொழில் செய்து மிகவும் முன்னேறி இருக்கிறேன். அதனால் இந்த செஸ் விளையாட்டு என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் இந்த செஸ் போட்டியை நடத்தி சென்றவர்கள் மிகச்சிறப்பான செஸ் போட்டியை நடத்தினார்கள். மறுபடியும் இந்த வருடம் செஸ் போட்டியை தொடங்கி வைப்பதற்கு மறுபடியும் இந்த வருடம் சென்ற இடத்தோடு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வருடம் செஸ் போட்டியை தொடங்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க இருக்கிறார்கள். நான் தொடங்கும் எதுவும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதுபோல் மிகவும் முயற்சி அடைகிறேன். கடந்த 2 வருடங்களாக எஸ்வி ஃபவுண்டேஷன் என்ற அறக்கட்டளையை தொடங்கி கல்வி தொண்டு செய்கிறேன் என்று இங்கு பலருக்கும் தெரிந்திருக்கும். மிக சாதாரண நிலைமையில் எங்கள் குடும்பம், எங்கள் சகோதரர்கள் அனைவரும் மிக நன்றாக படித்து முன்னுக்கு வந்திருக்கிறோம். சாதாரண எங்கள் ஊர் கேள்விப்பட்டு அங்கே படித்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நான் படிக்கும்போது +2 SSLC நான் தான் ஃபர்ஸ்ட் ஆங்க, தம்பி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆங்க. அவங்க 4 பேர் எஜுகேஷன் ஏற்றமா செஸ் விளையாட்டு இந்தியாவில் மட்டுமே அது ஒரு சிறந்த கல்வி என்று நம்புகிறேன். ஆனால் இந்த விளையாட்டை மிகவும் ஆதரித்து சுமார் 10 வருடங்களுக்கு முன்பே காரைக்குடியில் எங்கள் கோவில் சுந்தர கோட்டையில் சிஆர் செஸ் ஸ்கூல் என ஆரம்பித்து சுமார் 2000 மாணவர்களுக்கு 4 முதல் 5 ஆசிரியர்கள் நியமித்து அவர்களுக்கு செஸ் கற்றுக் கொடுத்தோம். மேலும் எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த 20 வேலைகளில் கல்வி தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம். காரைக்குடி சுற்றுலா சில கல்விகளும் உங்களுக்கு வகுப்பறைகளும் கழிப்பறைகளும் விளையாட்டு சாதனங்களும் வழங்கியுள்ளோம். அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் வாழ்க்கை தத்துவங்களை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அது எனக்கு மிகவும் பிடித்த பொருள். நான் வாழ்க்கையை கடைப்பிடித்துக் கொண்டிருக்கும் பொருள் காலாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காத்து வேளாண்மை செய்யப்பட்டு அதற்கு விளக்கம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் ஒரு பொருள் தற்காத்து உதவி செய்வதை தரும். இது தக்கா என்று சொல்லி முக்கியமாக கவனிக்க வேண்டியது. யார் தக்கா? அவர்கள் செய்வதால் உண்மையாக தரும். அந்த வகையில் ஒரு கல்வி அளிப்பதால் விவசாயம் தரும் என்பது எனது முடிவு. கல்வி அளிப்பதன் மூலம் ஒருவரை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு பரம்பரையே ஏழ்மையை நீக்க முடியும். அமெரிக்காவுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். அவர் சொல்லுவோம் we can remove generations of poverty through education. ஒரு பரப்பையே முன்னுக்கு வந்தது. ஆனால் இப்பொழுது கல்வி அளித்தால் மட்டும் போதாது, அது தரமான கல்வியாக இருக்க உட்பட்டு தற்போது 3 முதல் 6 வயது குழந்தைகளுக்கு மாடிசூழல் கல்வியை இலவசமாக கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். தற்போது வசதி பத்திரம் மட்டுமே ஒரு வருடத்துக்கு 1 வருஷம் முதல் 5 வருஷம் வரை செலவு செய்து கட்டணம் செலுத்தி படிப்பாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் இதை இலவசமாக நடத்துவோம். எனக்கு வந்து
நர்சிங் ஸ்கூலோ காலேஜோ கட்டி பெருப்பதுதான். எனக்கு வந்து ஸ்கூல் நர்ஸ் சம்பளத்தை இது பண்ணே கிடையாது. எஜுகேஷன் ஃப்ரீ ஃபார் ஆல் அந்த கொண்டு வந்து சிறப்பு படிப்பாக இருக்கிறது. இதை மாற்றுவதற்காக முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சி நடத்தும் சுமார் 29 தொடக்கப் பள்ளிகளில் 20 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதில் 40 வகுப்புகளை நடத்தி சுமார் 1000 குழந்தைகளுக்கு மானிஷன் கல்வியை கற்றுக் கொடுத்து வருகிறோம். மேலும் இந்த கல்வியை ரூரல் கிராம கொள்கை என்பது நோக்கம். இந்த கல்வி நம்முடைய பெரும்பாலும் நம்ம இலக்காக நடத்தப்படுகிறது. ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லையும் வந்து ஏழு ஸ்கூல்ஸ் நம்ம செட்டாக நடத்தாங்க. அங்கே மனிதர்கள் நல்லா பண்ணுவாங்க. அதனால வந்து அங்கெல்லாம் கான்சியன்ஸ் கொண்டு வந்து நோக்கம். அடுத்த கல்வியாண்டு இப்போ வந்து 20 ஸ்கூல்ல நடத்தும். அடுத்த கல்வியாண்டு ஜூன் அந்த வர ஜூன்ல 100 ஸ்கூல் நடத்தும். ஆர்வமாக இருக்கும். இன்னும் 5 years அரசு கல்வியாளர்கள் 1000 ஸ்கூல் 2000 கிளாஸ் நடத்தணும் ஆர்வமாக இருக்கும். இந்த 5 years எப்போதுமே தெரியாது. அந்த ஆர்வம் விஷயமா இருக்கு. இந்த கல்விப்பணி தொடர இளைஞர் வேண்டுகிறோம். உங்கள் நடத்தால் மாணவ சூழல்களை பெற இதற்கு முன்னால் பேசுவதற்கு திறந்த விளையாடி கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நமது செல்வன் அபினவ் 17 வயதிலேயே உலகச்சார்பாக விளையாடி சமீபத்தில் தாய்லாந்து ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாடி நம்ம இந்திய டீமுக்கு கோல்டன் சாம்பியன்ஷிப் பெற்று வந்திருக்கிறார். மிக விரைவில் இன்னும் பல பட்டங்களை பெற்று விஸ்வநாத் ஆனந்த் போல உலக சாம்பியன் ஆக வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களின் ஆசிரியர்கள் வழங்குகிறோம். கிராண்ட் மாஸ்டர் ஆவதற்கு இனிமேல் தம்பி வந்து உலகத்தில் பல பகுதிகளுக்கும் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். இதுவே சுமார் கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து 2000 பெரிய பயன் சொல்லுவாங்க. அது 2030 வந்தாச்சு. இன்னும் 4 பாயிண்ட் வாங்கினா கிராண்ட் மாஸ்டர். இதே மாதிரி தான் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 years முன்னாடி நாங்கள் நேரத்தால் என்ன பேரண்ட்ஸ் அசோசியேஷன் வச்சுருக்கோம். அதில் வந்து பழையப்பன் எங்கள் நந்தி அசோசியேஷன் மூலமாக அவனுக்கு வந்து ஒரு பணம் 1 லட்சம் பணம் வந்து கொடுத்தோம். அதன் பிறகு நல்லா விளையாடி ஒரு 6 months கூட நீ கிராண்ட் மாஸ்டர். அந்த மாதிரி உங்கள் அனுபவம் அதே வகையில் கல்வி அதில் வர வேண்டும் என்று அவருக்கு எங்கள் எஸ்சி அறக்கட்டளை இந்த பணமளிப்பை அன்பளிப்பாக அழைக்கிறோம். செஸ் விளையாட்டில் சிறந்து வருவதற்கு திறமையும் கடின உழைப்பும் மட்டும் போதாது. முக்கியமாக அந்த பகுதியை தாய் பகுதியும் ஊக்கப்படுத்த வேண்டும். தாயின் மட்டும்தான் மிக முக்கியமானது. அதுவும் சிறப்பாக வருவதற்கு அவரது தாய் லதா ஆண்டா 90% பொறுப்பு. தந்தை 25% பொறுப்பு. ஏன்னா குழந்தைங்க வளர்த்த முக்கியமான தாய்மார்கள் தான். அவங்க வந்து 70 சொல்றேன். ஆனா எங்க வீட்டுல என் மனைவி பங்கு என் குழந்தை நன்கு வளர்ப்பு என் மனைவி பங்கு 90%. என் பங்கு 10% தான். ஏனென்றால் எங்கள் குழந்தைகள் வளரும் சமயத்தில் நான் தொழில் செய்து கொண்டிருந்தேன். தொழிலே எனக்கு முக்கியமாகப்பட்டது. எங்க வீட்டுக்கு யாராவது விரும்பாதி இருந்தாங்கன்னா என் மகா சின்ன மகா சுபா வருவா. அவர் பார்த்து சின்ன பொண்ணு சுபா இவன் வந்து 8வது படிக்கலாம் அப்படின்னு சொல்லல. அவன் வந்து போமா இல்லப்பா 9வது படிக்கிறேன்பா. என் குழந்தை என்ன பற்றி எனக்கு அந்த அளவுக்கு நான் இருந்தேன். அதோட என்னுடைய மனைவி வழக்காக்கள் எங்கள் 3 குழந்தைகள் மிகச்சிறந்த நிலையில் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள். அபினவ் தயாரிக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் தந்தை ஆனந்த் அவர்களுக்கும் அபினவுடைய ஆயா அப்பத்தா ஐயாக்கள் அவர்களுக்கும் எங்களது
வாழ்த்துக்களும் ஆசிரியர்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெளிச்செல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த செஸ் சாம்பியன்ஷிப் குழுக்கு எங்கள் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. பெற்ற சதுரங்க வீரர், ரேட்டிங் 2032, சொந்த ஊர் வேதன்பட்டி, உலகம்பட்டி லேனா காசிநாதன் அண்ணன். அவங்க மக வீட்டு பேரன். ஆனா இப்ப இந்த குடும்ப ஒற்றுமையை பாருங்க. அந்த உலகம்பட்டி லேனா காசிநாதனுக்கு லேனா நாராயணன், லேனா நடராஜன் 3 பேர் இந்த குழந்தையை பாராட்டுறாங்க. அந்த குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறாங்க இல்லையா? இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம். ஒரு ஒற்றுமையா இருந்தோம்னா, நம்ம ஐயாக்கெல்லாம் பெரிய ஒற்றுமையா இருந்ததுனாலதான் நம்ம மென்மேலும் உயர்ந்தோம். நம்ம இப்ப குறைஞ்சிட்டு வர்றது ஒற்றுமை. திருப்பியும் ஒற்றுமையோட நம்ம முன்னேறணும். இப்ப அவர்களுடைய ராசி கரங்களால் திரு சிங்காரமன்னன் அவர்கள் தம்பி அபினவுக்கு ஒரு சிறு அன்பளிப்பு அளிப்பார்கள். அவங்க அப்பா அம்மாவை மேலே அழைக்கிறேன். ஆச்சி வாங்க அண்ணே, நீங்களும் வாங்க, சின்ன ஐயாக்களும் வாங்க. ஒற்றுமையா வந்திருக்கீங்க. நல்லா ஒரு குடும்பமா இருந்து எல்லாரையும் வாழணும். எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா உடனே இறந்துள்ள கைவசை கொடுத்து அவ்வளவு பேரையும் வாழ்த்துங்க. நீங்க சின்ன வயசுனாலும் பெருசா சாதிச்சிருக்கீங்க. முன்னாடி நில்லுங்க, சென்டர்ல நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்தீங்க, அப்பா அம்மாவோட நில்லுங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுன்றது அண்ணனுக்கு ரொம்ப பழக்கம். எதையுமே ரொம்ப பெருசா எய்ம் பிக் அப்படின்னு கொடுப்பாங்க. பெரிய கனவு கொடுக்கலாம். அவங்க 27 வயசுல அவங்க செய்யற சாதனைகள்லாம் மிகப்பெரிய சாதனை. போன வருஷம் 2 கேம் ஆடி 2 கேம் ஜெயிச்சாங்க. அண்ணன் ஊட்டி சுப்பண்ணன் அவர்களை வேலை கிடைக்கிறேன் பேசுவதற்காக. வணக்கம். நான் பேச்சாளர்லாம் இல்லை, நான் சாதாரண ஒரு தொழிலாளி. ரொம்ப சாதாரணமாக தான் இந்த லைஃப் எனக்கு கிடைச்சிது. அம்மா அப்பா நிறைய முயற்சி கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு உழைப்பால வந்திருக்கோம். எனக்கு ஒரு எல்லாம் பேச தெரியாது, தனித்தனியா பேசுறேன். நானே பேச தெரியாம 4 வார்த்தை வீட்டுல இருந்து யோசிச்சுக்கிட்டே வந்தேன். அந்த 4 வார்த்தை 400 வார்த்தை அவங்களே பேசிட்டாங்க. நடராஜன் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சிம்பிளா ஒரு 3 இதுல முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆரோக்கியம். அண்ணா ரொம்ப சொல்லிட்டாங்க. ஆரோக்கியத்தை பத்தி நிறைய பேச வேண்டாம். ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். எல்லாமே ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. 2வது கேரக்டர். இந்த கேரக்டர் சரியில்லை, நம்மளோட படிப்பு நிறைய இருந்துச்சு, ஆரோக்கியமும் கேரக்டரும் இல்லைன்னா அந்த படிப்புனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் நம்ம ஆரோக்கியத்தோட சேர்ந்து ஒரு நல்ல கேரக்டர்ல என்னெல்லாம் வருது அப்படின்னா விட்டு கொடுத்தது. முதல்ல அது ரொம்ப முக்கியம், விட்டு கொடுக்கறது. நிறைய இந்த மேட்ச் நடக்கும்போது பெரியவங்க எல்லாம் எப்படி பண்ணாங்க நான் சரியா கவனிக்கல. ஆனா அண்டர் 11 எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வெற்றி பெறாதவர்கள், தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றி பெறாதவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வெற்றி பெற்றவங்களுக்கு கை கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. அந்த மாதிரி இந்த செஸ் போட்டி எந்த போட்டியா இருந்தாலுமே அது நம்ம இந்த போட்டி கத்துக் கொடுக்குது. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா அது சொல்லி தரணும். அதுக்கு அடுத்தபடியா இந்த வாழ்க்கையை நிறைய இந்த சதுரங்க போட்டி சொல்லி தருது. வாழ்க்கைனா நம்ம இந்த பேர்லாம் சொல்லுது, பிஷப்பு, அப்புறம் யானை, குதிரை, இதெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். நம்மளுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, அவங்க நல்லதை சொல்லி தராங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ எல்லாம் நல்லதை சொல்லி தராங்க. அதுதான் அந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் கடைசியா தான் எல்லா டார்கெட்டுமே ராஜாக்கு மட்டும்தான், நம்மளோட வாழ்க்கைக்கு மட்டும்தான். அது படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்களோட டார்கெட் ஃபோக்கஸ் ஃபுல்லா அவங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல வாத்தியாரா இருக்கட்டும், இல்லைன்னா பேரண்டா இருக்கட்டும், எல்லாரும் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே எல்லாரும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அப்ப எப்பவுமே ராஜாவை டார்கெட் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை, அதை நம்மளை டார்கெட் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை. ஒரு
வேலை செய்யற இடத்துல கூட பாத்தீங்கன்னா நம்மளோட முதலாளியோ இல்ல நம்மளோட உயர் அதிகாரியோ நம்மளை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி, நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் தோணும். ஆனா அது இல்லை உண்மை. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளதான் டார்கெட் பண்றாங்க. அப்படி இல்லை, எல்லாருக்குமே எல்லா பிளாட்ஃபார்முமே இருக்கு. ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் தாண்டி இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெற்றி பெறாதவர்கள் எல்லாம் செகண்ட் ரவுண்டுக்கு விடாம இருந்தாங்க, 7 ரவுண்டு. அந்த மாதிரி நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம், இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது. வெற்றியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இப்போ ஒரு மெடல் கொடுப்பாங்க, ஒரு கோப்பையை வாங்குவாங்க, அந்த கோப்பையை வச்சுட்டு அடுத்ததுக்கா போயிடுறாங்க. இல்ல, அந்த கோப்பை பாட்டுக்கு இருக்கும், அடுத்தடுத்த முயற்சி, அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்காங்க. அப்ப வெற்றிங்கிறது வந்து ஃபைனல் கிடையாது. அதே மாதிரி நம்ம வெற்றிய கிடைக்காதவங்க எல்லாம் வந்து நிறைய சாதனையாளர்களா வருவாங்க. வெற்றி வந்து சீக்கிரமா கிடைச்சிடாது, அதனோட முயற்சி தான். நல்லா ஆரோக்கியமா இருங்க, நல்ல கேரக்டரோட இருங்க. அதுக்கப்புறம் வாழ்த்துறை சொல்லதான் எனக்கு கூப்பிட்டேன். அது ராணி. ராணி வந்து அது குழந்தைங்க, நான் அந்த 11 வயசு சொன்னதுனால அது சொல்லல. இந்த ராணி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லெவல் வரைக்கும் வருவாங்க. அவங்க சொன்னாங்க கடைசி வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டை மறக்க மாட்டேன்னு. எனக்கும் நண்பர்கள் நிறைய இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் வருவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க, ரிலேட்டிவ்ஸ். அவங்க வந்து யானை, அப்புறம் வந்துட்டு குதிரை மாதிரி நம்ம கூட ஒரு லிமிட் தான் வருவாங்க. கடைசி வரைக்கும் போராடுறது யாருன்னா ராணி. அது ஆண்களா இருந்தா சரி, அதுவே பெண்களா இருந்தா அவங்க தான் ராஜா, பெண்கள் தான் ராஜா, கணவர்மார்கள்லாம் ராணி. அப்போ போராடுறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்மளோட பேர். அவங்க கடைசி வரைக்கும் நம்மளோட போராடிக்கிட்டே இருப்பாங்க. வெற்றி நிச்சயமா எல்லாருக்குமே வெற்றி இருக்கு. அவங்கவுங்களுக்கு உள்ள பிளாட்ஃபார்ம் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. அதனால போராட்டம் தான் வாழ்க்கை, போராடிக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த போராட்டத்துல நம்மளோட குறிக்கோள் என்னன்னா, அது எதிராளின்னு சொல்ல முடியாது. நம்ம அடுத்தவங்க யோசிக்கிறத நம்ம முன்கூட்டியே யோசிக்கணும். முன்கூட்டியே யோசிச்சு எல்லா துறையிலுமே வின் பண்ணணும். எல்லாத்தையும் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்த துறைய அவங்கவுங்க பெரிய இலக்கா எடுத்து அதை பெருசா அச்சீவ் பண்ணணும். அப்புறம் வாழ்த்துறை, அது இது சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, எனக்கு பேச தெரியாது. அப்புறம் நம்ம நகரத்தார் செஸ் சாம்பியன், இது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்பதான் இது 2வது வருஷம். இதுல வந்து ட்ரைனர்ஸ் அடுத்தடுத்த லெவல், அப்புறமா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பண்ணணும்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. 4-5 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து ஒரு திருச்சி, மதுரை அந்த மாதிரி ஏரியால பண்ணி அதுக்கப்புறம் கிளப் பண்ணலாம். அதெல்லாம் நிறைய க்ளூ கொடுத்துருக்குறீங்க. நிறைய இதுல வின் பண்ணவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்றது, அவங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கறது. அதனால இந்த நம்ம கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இப்போ அண்ணனே ரொம்ப முக்கியமா எனக்கு இப்பதான் தெரியும், அவங்களோட முயற்சியில கண்டிப்பா நிச்சயமா இதை பெரிய லெவலுக்கு அடுத்த சக்சஸ்க்கு எடுத்துட்டு போயிடலாம். அது கூட எங்களோட டீமோட உழைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமா பேரண்ட்ஸுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஊர், பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க, தமிழ்நாடோட எல்லா ஏரியால இருந்தும் வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட வேலைகள், இப்போ நாளை காலையில போய் வேலைக்கு போகணும், இல்லை நம்மளோட தொழிலை பார்க்கணும், இது எல்லாத்தையும் விட்டு அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றது, அது வாழ்த்து சொல்றது முதல்ல பேரண்ட்ஸுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். ஹைதராபாத், மலேசியா இங்க இருந்தெல்லாம் கூட வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதை பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே ஜாலியா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு விளையாண்டாங்க. அந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இங்க இவ்வளவு பெரிய இடம் இல்லைன்னா இது சக்சஸ் இல்லை. இந்த இடத்த கொடுத்த இந்த நிறுவனத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த போட்டிக்கு ஜட்ஜஸ் ஆயிருந்தவங்க, ஆர்பிட்டர்ஸ், அதெல்லாம் பேர்லாம் எனக்கு கரெக்டாக அந்த டெக்னிக்கல் வேர்ட்லாம் தெரியாது, ஏன்னா நான் தொழிலாளி பேசிக்கா. அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், ஆர்பிட்ரேட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் எங்களோட டீம் மெம்பர்ஸ், அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸாக இருந்தவங்க எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாகவும், அப்புறம் ஸ்பான்சர்ஸு, மற்ற நம்ம சாப்பாடு ஏற்பாடு பண்ணது, தொழிலாளர்கள், கூட இருந்து பக்கபலமாக இருந்தவங்க எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.
26 வயது, தொழில்முறை சதுரங்க விளையாட்டு வீரர். ஜூலை 22 2022 அவங்க வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டரா இருந்திருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. சர்வதேச சாம்பியன். 10 நாடுகளில் பல சதுரங்க போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர். அவருடைய வெற்றி பட்டியலை படித்தால் எல்லாருடைய பொறுப்பையும் போய்விடும் என்பதால் அதை படிக்கவில்லை. அவரை நமக்கு வாழ்த்துறை தருமாறு அழைக்கிறேன். மேடையில் இருக்கவங்கலாம் என்னோட வயசுல பெரியவங்க, ஐயா அண்ணன் எல்லாரும் வயசுல மூத்தவங்க. ஸோ எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை பேசுற அளவுக்கு. ஸோ என்னோட ஜேர்னியில இப்போ வரைக்கும் நான் செஸ்ல விளையாண்டதை வச்சு ஸோ என்னோட ஜேர்னியை நான் ஷேர் பண்றேன், என்ன நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ அதுதான். ஸோ நான் 10 வயசுல தான் விளையாடவே ஆரம்பிச்சேன். ஸோ ரொம்ப லேட்டு இப்போ இருக்கிற இன்னைக்கு சூழ்நிலையில, இன்னைக்கு காம்படிஷனுக்கு 10 வயசுல எல்லாம் இன்னைக்கு 5 வயசுலயே விளையாட கத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க, டோர்னமெண்ட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு எங்க ஸ்ட்ரைட்டட் பிளேயர் 3 வயசு 4 வயசுல எல்லாம் இருக்காங்க. ஸோ அன்னைக்கு நான் ஆரம்பிச்சப்போ நான் 10 வயசுல தான் ஆரம்பிச்சேன். ஸோ அது இன்னைக்கு லேட்டு. பட் ஆனா இன்னைக்கு நிறைய சீக்கிரமா ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேருக்கு கேம் என்னன்றது தெரியுது, இன்னைக்கு செஸ்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியுது. ஏன்னா இப்ப குகேஷ் வேர்ல்ட் சாம்பியனா இருக்காங்க. அதே மாதிரி இந்தியால தமிழ்நாட்டுல நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு செஸ்னா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அது ரொம்ப முக்கியமான இது. ஸோ முன்னாடி அப்ப நான் ஆரம்பிக்கும் போது பெருசா தெரியாது, எங்க வீட்லயும் பெருசா சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸும் அடிக்கடி நடக்காது. ஸோ ஸோ இப்போ வந்து டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. அப்போ வந்து பெருசா டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஐ மீன் எங்கேயாவது ஒரு ஊர்ல தான் நடக்கும், சென்னையில இல்ல திருச்சியில மதுரையில, அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வீக்கெண்ட் தான் ஒரு டோர்னமெண்ட் தான் இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் வாரம் டோர்னமெண்ட் நடக்குது. ஏன்னா செஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு பூம் ஆயிருக்கு, க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதனால ஸோ எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்டா டோர்னமெண்ட் விளையாடுங்க. ஸோ நான் பிளேயர்ஸ்க்கு மெயினா சொல்றது என்னன்னா, அடுத்தடுத்து டோர்னமெண்ட் போங்க. ஜெயிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஜெயிக்காதவங்களுக்கு அடுத்தடுத்த டோர்னமெண்ட் போங்க. ஸோ விளையாடிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் ஒர்க் பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா இருங்க. அதுதான் நான் மெயினா சொல்றது. ஸோ ஐ மீன் செஸ் வந்து எனக்கு நிறைய பண்ணியிருக்கு. ஸோ அதாவது செஸ் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஏன்னா வந்து என்னோட ஸ்கூல் லைஃபா இருக்கட்டும், நான் 7th இருந்து பெருசா ஸ்கூல் போனதே இல்லை, வெறும் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன் என்னோட காலேஜ் வரைக்கும். ஸோ ஸ்கூல்லையுமே எனக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது 7th இருந்து. அதுக்கப்புறம் காலேஜ்லயும் ஃபுல் ஸ்காலர்ஷிப், யூஜி பிஜி எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு வந்து செஸ்னால நிறைய கிடைச்சிருக்கு எனக்கு. ஸோ ஏன்னா வந்து இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நம்ம இதுல என்ன சொல்றது யோசிக்கிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டா படிப்பு இதுவாயிருமோ, படிக்காம இருந்துருவாங்களோ, இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கரியர் கிடைக்குமோ கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும், பெரியவங்களுக்கு எஸ்பெஷலி. ஸோ ஆனா இன்னைக்கு எல்லாமே சூழ்நிலைகள் மாறி இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒர்க் பண்றதுக்கு, கரியரா ஆப்ஷனா சூஸ் பண்றதுக்கு, இல்ல ஸ்போர்ட்டையே கரியரா சூஸ் பண்றதுக்கு செஸ்ஸே மெயினா. ஸோ அதனால வந்து எனக்கு பெருசாக பேச வரல. ஸோ நான் கொஞ்சம் பேசுனதும் இல்லை. ஸோ அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ அதாவது என்னோட ஜேர்னில இருந்து நான் மெயினா சொல்ல வர்றது என்னன்னா, ஸோ கன்சிஸ்டன்டா விளையாடுங்க, டோர்னமெண்ட் கூட்டிட்டு போங்க. ஸோ மெயினா வந்து நான் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் நான் முக்கியமா சொல்றது வந்து ஸோ அதான் 2018 இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆனேன். அதுக்கப்புறம் இப்ப 2 கிராண்ட் மாஸ்டர் நாம் இருக்கு, இன்னும் ஒரு கிராண்ட் மாஸ்டர் நாம் வேணும். ஆக்சுவலி நான் இன்னும் கிராண்ட் மாஸ்டர் இல்லை, இன்டர்நேஷனல் மாஸ்டர் தான். ஸோ சொல்லும் போது கிராண்ட் மாஸ்டர்னு சொன்னாங்க, பட் நான் இன்டர்நேஷனல் மாஸ்டர் தான். ஸோ இன்னும் ஒரு நாம் வேணும். ஸோ அதுதான். அண்ட் அதுதான். ஸோ இப்போ நான் இன்னமும் ப்ரொஃபஷனலா இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கேன். ஸோ செஸ் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுது ஃபினான்ஷியலாகவும். ஸோ ஏன்னா நான் டோர்னமெண்ட்ஸ் போறேன், வின் பண்றேன். ஸோ அது மூலமா என்ன நானே ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸே கரியரா சூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசா ஸ்கூல் போல, இந்த மாதிரி ஸ்கூல் வெறும் எக்ஸாம் தான் போவேன், வெறும் வேற எதுவும் பண்ண ஐ மீன் எப்பயுமே டோர்னமெண்ட் தான் போவேன், ப்ராக்டிஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல வந்து ஐயாவா இருக்கட்டும், ஆயா இருக்கட்டும், இல்ல வீட்டுல பெரியவங்களா இருக்கட்டும், யாருமே வந்து இது பண்ணல. அப்பா அம்மா தான் அப்ப வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சரி இவன் ஏதோ பண்றான், இவன் விளையாடட்டும்,
இவனுக்கு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா. அன்னைக்கு வந்து பெருசா அப்போ நான் ஸ்கூல் போகாதப்போ பெருசா எதுவும் அச்சீவ் பண்ணல. பட் ஆனா வந்து ஸ்டில் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்றதுக்காக எங்க அப்பா அம்மா வந்து என்ன விளையாடட்டும், இவன் பண்ணட்டும், ஏதாவது ஒண்ணு பண்ணட்டும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுல வந்து அப்போஸ் பண்ணாலும் இனிஷியலா அப்ப வந்து வீட்டுல கூட்டிட்டு போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து இந்த லெவல்ல இருக்கும்போது இப்ப எங்க ஐயா இல்ல பெரியவங்க வீட்டுல எல்லாருமே வந்து பரவாயில்ல, இவன் செஸ்ல ஏதோ பண்றான், ஓகே, இவனால இவனை பாத்துக்க முடியும் பினான்சியலா, சோ செஸ்ஸே வந்து ஒரு நல்ல கரியர் தான் போல அப்படின்றது இன்னைக்கு எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் இன்டர்நேஷனல் மாஸ்டர் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணும்போது, ஸோ அடுத்தடுத்த லெவல் போகும்போது வீட்டுல இது பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இதுல ஏதோ இருக்கு, இதுவும் கரியரா இருக்கலாம், இதுவும் ஒரு ஆப்ஷன். எப்பயுமே படிச்சு வேலைக்கு போய் இது மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனா நான் முக்கியமா சொல்ல வர்றது இன்னொரு விஷயம் என்னன்னா, படிப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்போர்ட்ஸுக்காக படிப்பையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா எப்பயுமே அது ஒரு பேக்கப் ஆப்ஷனா இருக்கணும். ஸ்போர்ட்ஸே உங்க கரியரா இருந்தாலும், செஸ்ஸே உங்க கரியரா இருந்தாலும், ஸோ படிக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா படிப்பையும் விட்டுறாதீங்க. ஏன்னா நான் வெறும் எக்ஸாம் மட்டும் எழுதியிருந்தாலும் நான் படிக்கவும் செஞ்சேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிராண்ட் மாஸ்டர்ஸா இருக்கிறவங்க, நிறைய பேர் படிக்காம, அதாவது என்ன சொல்றது, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல, அவங்க வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் படிப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா வந்து அது உங்களுக்கு எப்பயா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நீங்க ஸ்போர்ட்ஸே செஸ்ஸே கரியரா சூஸ் பண்ணாலும், ஸோ அதனால இன்னைக்கு பேரண்ட்ஸ் நீங்க எல்லாரும் குழந்தைங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அவங்க அடுத்த லெவல் போறதுக்கு, டோர்னமெண்ட் போய் விளையாடி அவங்க அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னா வீட்டுல இருந்து நம்ம முதல்ல வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். நீ போய் விளையாடு, நீ போய் பண்ணு, பாத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டோர்னமெண்ட்ல ஜெயிக்கல, இல்ல 2-3 டோர்னமெண்ட் கூட்டிட்டு போறீங்க, ஆனா அதுக்கப்புறம் பிரைஸ் வாங்கல, இல்ல வந்து சரியா விளையாடல, இல்ல ஜெயிக்கல அப்படின்னு நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, டோர்னமெண்ட் விளையாடல அப்படின்னாலும் ஸ்டில் நீங்க அடுத்தடுத்து கூட்டிட்டு போங்க. ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கும் அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் விளையாடணும் அப்படின்றது. ஏன்னா ஒரு சில டோர்னமெண்ட் நல்லா பண்ணலன்னு நம்ம வீட்டுல அவங்களை திட்டும் போது ஸோ அவங்களுக்கும் அந்த மோட்டிவேஷன் போயிடும், நம்ம ஒரு வேலை சரியா விளையாடலையோ அப்படின்றது. பட் கண்டிப்பா அந்த டேலண்ட் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு மெயினா நீங்க என்கரேஜ் பண்ணுங்க பேரண்ட்ஸ், வீட்டுல உள்ளவங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நடத்துறது. ஸோ நம்ம நகரத்தார் சங்கம் இப்ப இந்த மாதிரி இது 2வது வருஷம் நடத்தியிருக்காங்க. இதே மாதிரி ஃபியூச்சர்ல நிறைய டோர்னமெண்ட் நடக்கணும். அண்ட் அதே மாதிரி இப்ப இந்த மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நடத்தி இந்த மாதிரி ஃபைனல் அந்த மாதிரி நடத்துற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் நடந்து இது பண்ணா அடுத்தடுத்த லெவல் நம்ம இதுலயும் போக முடியும். ஸோ அதனால எல்லாரும் நல்லா பண்ணுங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நான் என்னோட ஒர்க்கிங் யூஷுவல் ரொட்டீன் வந்து 6 o'clock எந்திரிப்பேன். அண்ட் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ வாக்கிங்கோ இல்ல ஜிம்மோ இல்ல வந்து கிரிக்கெட்டோ ஏதோ ஒன்று ஸ்போர்ட்டோ இல்ல பிசிக்கல் ஸ்போர்ட்டோ இருக்கும் கண்டிப்பா வந்து. ஸோ அதுக்கப்புறம் அதான் ஃபுல் டைம் செஸ் தான். ஸோ மெயினா ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது அதுதான். ஸோ வேற எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஆறப்ப, மன அழுத்தம் வர்றப்ப கண்டினியூஸா செஸ் ஆடுறீங்க, அப்ப என்ன செய்வீங்க? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்ச நேரம் பிரேக், வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்றது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ என்னவா வேணா இருக்கலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் செஸ் பார்க்காம வேற ஏதாவது பண்ணுவேன். ஸோ அந்த நேரத்துல அதான் என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ நான் வந்து என்ன சொல்றது, பாட்டு கேட்கறது இல்ல புக்கு படிக்கிறது இந்த மாதிரியான இது இருக்கு. ஸோ அந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு வேற மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக பண்றோம். ஏன்னா இது முக்கியமான கேள்வி. இந்த சின்ன பசங்களுக்கு இவங்கதான் ரோல் மாடல். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இவங்க செஸ் போக வேற என்ன செய்யறாங்க. நான் படம் பார்ப்பேன், ஓன் பிலீவ், தனியாக போய் உட்காந்து படம் பார்த்துட்டு வருவேன். ஃபென்டாஸ்டிக் படம், எல்லாம் தனி, ரொம்ப அதுக்குன்னே செலக்ட் பண்ணி படம் பார்ப்பேன். முத்தையா ரொம்ப அருமையா சொன்னார், அகாடமிக்ஸை விட்டுறாதீங்க, படிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார். எல்லா சின்ன பசங்களுக்கும் சொல்றேன், படிக்கணும். எதுல முக்கியத்துவம் கொடுக்கறது பாருங்க. அந்தந்த வயசுல, என்னோட அனுபவத்துல சொல்றேன், அந்தந்த வயசுல என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். படிக்கிறது கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
இப்ப என் பக்கத்துல உள்ள ஐயா சொன்னாங்க 78 வயசுல நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். வில் பவரை டெவலப் பண்றதுக்கு என்ன படிச்சுட்டு இருக்குன்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே கத்துக்கிற விஷயம் தான். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இப்ப வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன். என்னோட பயோடேட்டாவை நிறைய பேர்ட்ட கொடுத்துருக்கேன், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். யூ ஒன்ட் பிலீவ், தீருபாய் ரிலையன்ஸ் கம்பெனில எனக்கு வேலையை கூப்பிடுறாங்க, நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பா படிப்பை மட்டும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். முத்தையா வந்து இப்ப 26 வயசுல யங் மேன், international master. We will all wish him to become a grand master soon with the norm and wish him all the best. Thank you so much. By Ravi Kumar, International Orbiter. This is the second edition of Nagarata's Chess Championship 2025 has been successfully completed at Chettinad International Area, Chennai. The tournament attracted around 300 players from 45 Nagarata's native places. The tournament was conducted in 3 different categories of under 11, under 19, above 19 with 7 rounds each. I would like to congratulate all the participants and the winners of under 11 category. Sri Lakshmanan Kandanur, he scored 7 out of 7. In under 9 category, for under 19 category, Arun Karthik of Nevathampatti, he scored 6.5 out of 7 round. And in the above 19 categories, Mr. Swaminathan of Devakottai, he scored 6.5 out of 7. The tournament was very well organized by the Nagarata's team. I thank the Nagarata Chess Championship Association, Chettinad School and my RBD colleagues for completing this tournament with a grand success. Thank you, Anandam. பரிசளிப்பு ஆரம்பிக்க இருக்கிறது. 7 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அவருடைய ப்ராக்ரசிவ் ஸ்கோர் வந்து 35. அவரை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்களுக்கு இஎம்சி பழனியப்பண்ண அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அங்க பார்த்திருப்பீங்க, அதுல உள்ள பிளாட்டினம் ஸ்பான்சர் வந்து எங்களுடைய நகர்தா செஸ் அகாடமியே கொடுத்திருக்கோம். அதனால அண்ணன் அவர்கள் சிறப்பிக்கிறாரு. பெரிய கரவொலி கொடுக்கலாம். 11 வயசு கூட ஆகல நம்ம பிள்ளை. இந்த ராஜா மாதிரி இந்த பையனும் மிகப்பெரிய ராஜாவா வரணும். அண்டர் 19 கரவொலி பத்தாது. இரண்டாவது பரிசு அண்டர் 11 சாய்ராம் சிதம்பரம் எல் அரியக்குடி சிங்காரம் கொடுக்க போறாங்க. அவங்க கோல்டன் ஸ்பான்சர், அவங்க கோல்டன் சிங்காரம் கோல்டன் ஸ்பான்சர், அவங்க கரத்தால கொடுக்க போறாங்க. ஸ்ரீராம் சிதம்பரம் எல் அரியக்குடி அவரு 6ல ஜெயிச்சிருக்காரு. 34 அவருடைய ப்ராக்ரசிவ் ஸ்கோர். அண்டர் 19 அஸ்வா சண்முகம் தேவகோட்டை 6ல ஜெயிச்சிருக்காரு. அவருடைய ப்ராக்ரசிவ் ஸ்கோர் 32.5. இரண்டாவது பரிசு ராமநாதன் பி மதகுப்பட்டி 6ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய ப்ராக்ரசிவ் ஸ்கோர் 31.
அண்டர் 11 சுப்பிரமணியன் முத்துக்கருப்பன் தேவகோட்டை 6ல ஜெயிச்சிருக்காரு. ஸ்கோர் 31 ப்ராக்ரசிவ் ஸ்கோர். ஒரு அரை பாயிண்ட்ல தான் வந்து வெற்றிக்கார செகண்ட் பிரைஸ் வாங்கிங்க போயிருங்க. அண்டர் 19 3வது பரிசு அபினவ் சுப்பிரமணியன் பி கல்லுப்பட்டி 6ல ஜெயிச்சிருக்காரு. இவருடைய ஸ்கோர் 31 ப்ராக்ரசிவ் ஸ்கோர். வருண் வெங்கடேஷ் ஏ கடியாப்பட்டி ராமச்சந்திரபுரம் அவர்கள் 6 ஜெயித்திருக்கிறார்கள் 31. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்க போங்க. நடராஜன் இருக்கு, அவங்க ஊர்னால ஒரு தனி மகிழ்ச்சி வந்துருச்சு. சாதப்பன் காரைக்குடி திரு வி கே சுப்பண்ணன் அவர்கள் கொடுப்பார்கள். அண்ணே சுப்பண்ணன் அவரும் 6ல ஜெயிச்சிருக்காரு. இதுல என்னன்னா அந்த கிராஸ் பாயிண்ட் ஒன்று கொடுப்பாங்க, அதுல வந்து இவர் 32 இருக்காரு. அவர் 2 பேரும் 31 இந்த கிராஸ் பாயிண்ட்ல இவர் வந்து குறைஞ்சதுனால 4வது பரிசு. என்னடா ஒரே 6 இருக்கு, ஆனா வந்து மார்க் மாறி இருக்கேன்னு நினைக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். அண்டர் 19 மாதவன் கார்த்திக் ஆர்பி பாகனேரி 6 பாயிண்ட். அவருடைய ப்ராக்ரசிவ் ஸ்கோர் 27.5. above 19 லக்ஷ்மணன் இதுக்குள்ள பிரான்ஸ் ஸ்பான்சர். அண்டர் 19 அழகு விநாயக் பள்ளத்தூர் 20 above 19 வராங்க. கார்த்திக் வராரு. கோணாபட்டு நகரத்தார் இந்த நகரத்தார் செஸ் அகாடமி சிவசண்முகம் கே என் அண்ணாமலை அரண்மனை சிறுவையில் திரு ஏ முத்தையா அவர்கள் தருவார்கள். ஏழாவது கார்த்திக் வள்ளியப்பன் அரண்மனை சிறுவையில். கார்த்திக் வள்ளியப்பன் அரண்மனை சிறுவையில் அவங்களுக்கு பிகேவி சுப்பண்ணன் கொடுப்பாங்க. ரித்திக் வள்ளியப்பன். 9வது பரிசு காந்தன் முத்து எஸ் குளிப்பை ஸ்கந்தா செல்வநாதன் வேந்தன்பட்டி அவர்கள். இப்ப நான் சொல்லிட்டு இருக்க எல்லாருமே என்சிசி நகரத்தார் செஸ் சாம்பியன்ஷிப்போட கமிட்டி. 10வது பரிசு ஸ்கந்தா செல்வநாதன் PL வேந்தன்பட்டி திரு பழனியப்பன் அவர்கள் கொடுப்பார்கள். ஆரம் பழனியப்பன். 12 அர்ஜுன் நாச்சியப்பன் காரைக்குடி வணக்கம் சுப்பிரமணியன் கொடுப்பார். இவங்க எல்லாம் நம்மளுடைய வாலண்டியர்ஸ். இது வரைக்கும் நாங்க அரங்காவலர்களா இருந்தவங்க கொடுத்தோம். இப்ப வாலண்டியர்ஸ் தர்ஷன் அருணாச்சலம். 14 ஜெய் நிதின் சாத்தப்பன் பள்ளத்தூர் வெங்கடேஸ்வரன் கீழச்சல்பட்டி. வெங்கடேஸ்வரன் கீழச்சல்பட்டி வாங்க. அவங்களுக்கு எஸ் கடிட்டின் 6வது பரிசு. நாகப்பன் எம் வேகுப்பட்டி. KM ரவி அண்ணன் வாங்க. டி சேதராமன் மேல வாங்கினேன். 8வது பரிசு சாய் விஷ்ணு தேவகோட்டை பெண்டிட் கினி. ஹரிஷ் ஹரிஷ் நாராயணன். ஆமா படிக்கணும் போனா. 8வது ஹரிஷ் நாராயணன். 10வது அது உற்சாக புன்னகையோடு சொல்லணும். ஏன்னா அவங்க உற்சாக வணக்கம் சூரியனை படிக்கிறவங்க.
பிரசாந்தி கண்டனூர், முத்துராமன் மேலச்சிவபுரி அவர்களுக்கு தேனப்பன் கொடுப்பார். பரிசு கோட்டையூர் அழகாபுரி அவருக்கு நடராஜன் கொடுப்பாங்க. லட்சுமி நரசிம்மன் கே வெற்றியூர் அவருக்கு சாத்தப்பன் கொடுப்பாங்க. சாய் தியாகராஜனா அழகாபுரி கோட்டையூர். அதுக்கு அடுத்தது வந்து லட்சுமி நரசிம்மன் வெற்றியூர். லட்சுமி நரசிம்மன் உங்க பேர் என்ன தம்பி? வெற்றியூர். அதுக்கு அடுத்ததான் முத்து வீரப்பன் விராச்சலை கே என் முத்தையா. அபினவ் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ஆறாவது பரிசு above 19, அதாவது பெரியவங்களுக்கு சின்னவங்க கொடுக்குறாங்க பாருங்க. சுப்பண்ணன் டாக்டர் ஆச்சி, சுப்பண்ணன் டாக்டர் பழனியப்பன் சக்கராபட்டி. சதீஸ்வரன் புதுவையில். எட்டு முத்துக்கருப்பன் நாகப்ப சோமைய சொல்லையப்பட்டி நடராஜன். அஸ்வின் வீரப்பன் கண்டவராயன்பட்டி 10. BK சுப்பண்ணன் அவங்க கொடுப்பாங்க. பனிரெண்டாவது மணிசங்கர் எஸ் கூலாங்குறிச்சி அவங்களுக்கு பதிமூணு சந்தோஷ் வி வலையப்பட்டி அரிமளம் வணக்கம் சொல்ல உணவு கொடுப்பாங்க. இத்தோடு பரிசுகள் பெற்றவர்கள் முடிந்தது. இனி நம்ம ஸ்பான்சர் அபினவ் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. அடுத்து இந்த ஸ்பான்சர்ஸ்க்கு கோல்டு ஸ்பான்சர் மேடை காணிக்கணும். அவங்களுக்கு குழந்த மிகப்பெரியவங்க 3 பேர் மேடையில சேர்ந்து கொடுப்பாங்க. ஸ்பான்சர்ஸ்க்கு அடுத்து அந்த குழந்தை அம்மாவோட வாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். உதாரணமா நின்றுட்டாங்க. வாழ்த்துக்கள். இதெல்லாம் நம்ம நினைச்சு பெருமிதம் சொல்லணும். நீங்க போங்க. ஆயிரத்தி கோயிலும் இல்லை. அண்ணே போட்டோக்கு எல்லாரும் வந்துருங்க. அப்படி சேர்ந்து நில்லுங்க. மேடையில் எல்லாம் சேர்ந்து நீங்க உங்க குழந்தையோட நில்லுங்கம்மா. ஆச்சி குழந்தையோட நில்லுங்க. நன்றி. எல்லாம் அமரலாம். நன்றி. நல்ல கனவு கொடுங்க. அடுத்தது சிங்காரஞ்சனுக்கு அடுத்தது வாங்க. இதுலயும் பாருங்க இந்த வரிசை முறைகள்லாம் அண்ணன் லேலநாராயணன் நடராஜன் முன்னுக்கு நிறுத்திட்டு பின்னாடி போய்க்கிறாங்க.
அடுத்ததாக இஎன்சி பழனியப்பன் அவர்களுக்கு, சுப்பண்ணன் அவர்களுக்கு, சுப்பண்ணன் கீழப்புகுடி சுப்பண்ணன் தேனிக்கு சுறுசுறுப்பை கற்றுக் கொடுப்பவர். அடுத்தது அவரும் சளைச்சவர் இல்ல, அவர் தேனியை வந்து பார்த்தோடனே அது பறக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவு பரபரப்பான திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு. ஏன்னா பாருங்க, அவர் மிகப்பெரிய காசிக்கு சத்திரத்தை பெருசா கட்டி முடிச்ச லேனா நாராயணன் கரத்தால பாராட்டு பெறுகிறார்கள். அடுத்ததாக வணக்கம் தியாகன், கொத்தமங்கலம் தியாகன் ஆத்தங்குடி வணக்கம் சுப்பிரமணியம். வணக்கம் சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களுக்கு லேனா குடும்பத்தின் சார்பாக இப்பொழுது இந்த கதர் ஆடையை அணிவிக்கப்படுகிறது. அண்ணன் வந்து அவங்களுக்கு ஏன் வணக்கம் சுப்பிரமணியம்னு தெரியுமான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியல. எல்லாரும் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில வணக்கம் சுப்பிரமணியம் அப்படிங்கிறத அவருடைய அதுவே அவர்களுக்கு பட்டப்பெயரா மாறிடுச்சு. அவர்களுக்கு இப்பொழுது இந்த பொன்னாடையை அணிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அறிவளம் ராம பழனியப்பன், பூலாங்குறிச்சி சீனிவாசன் அவர்கள் இன்று வரவில்லை. அதனால இப்ப எல்லாருக்கும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க அண்ணன், நீங்க வரணும்னு விருப்பப்படுறாங்க. வாங்க மெதுவா இன்று நகரத்தார்கள் நடத்திய செஸ் சாம்பியன்ஷிப்பில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இதில் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கு, பெரியோர்களுக்கும், இந்த போட்டியில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இந்த விழாவை துவக்கி வைத்து சிங்காரன் அவர்களுக்கும் இம்சி பள்ளிவன் அவர்களுக்கும் எனது நன்றிகள். இந்த இடத்தை தந்துதவிய திருமதி குமாரராணி மீனா முத்தையாட்சி அவர்களுக்கும் கருப்பையன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை எங்கள் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவணக்கம் பாடிய சுரேஷ் அவர்களுக்கு எனது நன்றிகள். வரையறுப்புரையாற்றி இங்கு அமர்ந்திருக்கும் இன்சி பணிமன் அவர்களுக்கும் சிங்காரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மிகவும் சிறப்பாக சிறப்புரையாற்றிய டாக்டர் நடராஜன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். வார்த்தை வழங்கிய வி.கே.வி. சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மற்றும் சிங்காரன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுகள். அவங்க பவுண்டேஷன் மூலமா நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கு எங்க குழுவின் சார்பாக மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற மிகவும் உறுதுணையாக இருந்த ஆர்பிட்டர்ஸ் மற்றும் பழனியப்பண்ணன், விசாலாட்சி அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வி.கே.வி. சுப்பண்ணனும் அவங்க பொண்ணும் பம்பரம் மாதிரி சொல்லி வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாஃப் நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஸ்டாஃப் ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த இடத்த தந்து இங்க இருந்த பணியாளர்களும் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அவர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.
இந்த குழுவோட ஸ்பான்சர்ஸ், கோல்டன் ஸ்பான்சர் எஸ்வி ஃபவுண்டேஷன் சிங்காரன் அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள். பஞ்சநாதன் குடும்பத்தார் USA அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள். சில்வர் ஸ்பான்சர் MPN டெவலப்பர்ஸ் அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள். பிரான்ஸ் ஸ்பான்சர் நந்து ஏர்ஃப்ளோ இன்ஜினியரிங் கம்பெனிக்கும் திருவேங்கடம் இன்ஜினியரிங் கேட்டரிங் அவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய வணக்கம் சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த மனமார்ந்த பாராட்டுகள் நன்றிகளும். இந்த குழு நாங்க 7 பேர் இருக்கிறோம். அதாவது ஈஞ்சி பள்ளிப்பண்ணன், கேள்வியின் பள்ளிப்பண்ண தியாகன், வணக்கம் சுப்பண்ணன், VKV சுப்பிரமணியன், கல்யாண சுந்தரமாகிய நான், ஆரம் பழனியப்பன் மற்றும் சீனிவாசன் ஆகிய அனைவரும் இந்த குழு இருக்கிறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 மாசமா பழனியப்பன், வணக்கம் சுப்பண்ணன், பல தியாகன் எல்லாருமே ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. நாங்களாம் 1 வாரமா முன்னால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்கெல்லாம் ரொம்ப 1 வாரமா இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மிகுந்த பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு அப்புறமா இது எங்களோட இருந்து உறுதுணையை ஒத்துழைத்த MR பழனியப்பண்ணன், KRS முத்தண்ணன், S கதிரேசன், KM ரவி அண்ணன், T சேதுராமன் அண்ணன், திரு வெங்கடண்ணன் அவர்கள், கதிரேசன் அவர்கள், ராமநாதன் அவர்கள், சின்னலட்சுமணன் அவர்கள், சுரேஷ்குமாரன் அவர்கள், தேனப்பண்ணன் அவர்கள், நடராஜன் அவர்கள், சாத்தப்பண்ணன் அவர்கள், திரு ஏ முத்தியன் அவர்கள் அனைவருக்கும் எங்களது பாராட்டுகள். இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்திருக்காது. இந்த விழாவில் வந்து மேலும் சிறப்பிச்ச நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை சட்டத்தின் தலைவர் மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுக்கு மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உணவாலும் குணத்தாலும் உதவிய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுகள் நன்றியிலும் எவரது பேர் விடுபட்டிருந்தால் அவர்களையும் மன்னித்தள்ள வேண்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அவரே சிரிக்க சொல்றீங்களா?